जय श्री मात्रे नमः जय गुरुदत्त जय गुरु परशुराम நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம விசுவாவசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2025 திங்கட்கிழமை பிரதமை திதி கௌளவ கரணம் சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் இந்த வருடம் பிறக்குது. மகர ராசிக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப அற்புதமான வருடம் தான் நான் சொல்லுவேன். என்னன்னா 7 சனி கம்ப்ளீட்டா உங்களுக்கு விலகிருது. குருவும் 6ஆம் இடத்துக்கு போறாருங்க. அதே மாதிரி குரு 6ஆம் இடத்துக்கு போனாலும் கவலையே கிடையாது. இவ்வளவு நாளா 6ஆம் இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி பண்ணிடுவாரு. ராகு 2ஆம் இடத்துக்கும் கேது 8ஆம் இடத்துக்கும் இருக்குது. இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். மிகப்பெரிய லெவல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது இந்த வருடம் உங்களுக்கு நடக்க போகுது. ஏன்னா ராகு எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்த பிரம்மாண்டப்படுத்தி விடுவாரு. பொதுவாகவே எக்கனாமிக்கலா நல்ல வளர்ச்சி அப்படின்னா ராகு தான். அப்போ 2ஆம் இடத்துக்கு ராகு அங்க வரும்போது குருவோடைய பார்வையும் இருக்கு. 6ஆம் இடத்துக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, குரு 6ஆம் இடத்துல இருந்து குருவோடைய 9ஆம் பார்வைய தனஸ்தானம், நல்ல வருமானம் வரக்கூடிய ஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. அப்போ உங்களுக்கு நல்ல யோகம் தானே. 6ஆம் இடம் மறைந்த குரு நிறைந்த பலனை செய்வாரு. 6ஆம் இடத்துல இருக்க குரு உங்களுக்கு எங்க பார்க்கிறாரு, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்போ தொழில் மூலியமா நல்ல நிரந்தர வருமானம் உறுதியாக உண்டு. புதுசா நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா தாராளமா பண்ணுங்க. அதே மாதிரி சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கு இந்த காலம் ஏற்றமான காலம் தான். சனியோடைய இதுவும் முடிஞ்சிருச்சு, 7 சனியும் முடிஞ்சிருச்சு, ராகு கேதுவோடைய தொந்தரவுகளும் இல்ல. 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு குருவோடைய பார்வையும் இருக்கு. அதனால தொழில் தொடங்குறதுக்கு இது சூப்பரான டைம். ஆனா உங்களுடைய சொந்த ஜாதகத்துல சுய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அது நல்லா இருக்கு அப்படின்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிருங்க. இப்போ என்ன தசாபத்தி ஓடுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தொழிலுக்காக கடன் வாங்கி பண்ணலாமான்னா 6ஆம் இடத்துக்கு தான் குரு வந்திருக்காரு. அப்போ ஒரு பேங்க்ல போய் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா லோனு தாராளமாக கிடைக்கும். நல்ல கவர்மெண்ட் மானியத்தோட கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அல்லது குறைந்த வட்டியில கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சனியோடைய பார்வையில இல்லை. இந்த 7 சனியோடைய இது முடிஞ்சிருச்சு. அப்போ சனி உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 3ஆம் இடம்ங்கிறது உபஜய ஸ்தானம். அதே மாதிரி காரிய வெற்றி, காரிய சித்தி, நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையுமே இனி உங்களுக்கு வெற்றி தான். நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே சாதிக்க முடியும். நான் விளையாட்டுக்கு சொல்லல, உண்மையாலுமே இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமா தான் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல மாற்றம் முன்னேற்றம் உறுதியாக உண்டுங்க. உங்களுக்கு இவ்வளோ நாளா எந்த ரெகக்னைஸுமே கிடைக்கலனா கூட இப்போ உங்களுக்கு ரெகக்னைஸ் ஆகும். ரெண்டாவது ஒரு ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி புதுசா வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ மகர ராசிக்காரங்க நீங்க ட்ரை பண்ணுங்க. 3ஆம் இடம் தான் இன்டர்வியூ, அங்கேயே சனி வந்திருக்காரு. நீங்க ட்ரை பண்ணுங்க. இவ்வளோ நாளா 7 சனியில எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிங்களோ அது எல்லாத்துக்குமே விடுதலை தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப நல்ல அமைப்புகளை கொடுப்பாரு. சனி 5ஆம் வீட்டை பார்க்கிறாரு, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம்னா என்னன்னா பாக்கியஸ்தானம். உங்களோட லைஃப்ல நீங்க என்ன பாக்கியம் நினைக்கிறீங்களோ அத்தனை பாக்கியத்தையும் அவர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அதனால எக்கனாமிக்கல் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. உத்தியோகமும் புதுசா நீங்க ட்ரை பண்ணாலும் கிடைக்கும். ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்புல கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். 3ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கனால ஆர்வம் படிப்புல இருக்காது. அதே மாதிரி படிச்சது ஞாபகம் குறைவா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. ஆனா செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிட்டு உங்களுக்கு 7 சனி மேல பழி போடக்கூடாது. இவ்வளோ நாளா இருந்துச்சுல அதோடைய தாக்கம்லாம் சொல்லக்கூடாது. இயற்கையாவே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா நல்ல மார்க் எடுக்க முடியும். நல்ல பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். உயர்கல்விக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல ரேங்க் ஹோல்டரா வரதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக உண்டு. குரு உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்க போறாரு. அதே மாதிரி ராகுவும் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால மிகப்பெரிய லெவல்ல தன சேர்க்கை ஏற்படும். இந்த பணம் வரக்கூடிய பணம் ஒரு திடீர்னு ஒரு பெரிய பணமா வரும். அந்த பணம் பாத்தீங்கன்னா உழைக்காத வருமானம் அந்த மாதிரி சொல்லலாம். இல்ல அப்படின்னா நீங்க ஒரு தொழில சும்மா ஒரு 1 லட்சம் ரூபாய் போடுறீங்க, ஒரு 50,000 ரூபாய் போடுறீங்கன்னா அது 1 லட்சமாவோ 2 லட்சமாவோ மாறலாம். ஆனா அப்படியே அது 100 மடங்கா மாறுறது. 2 லட்சம் நீங்க 1 லட்சம் போட்டீங்க அப்படின்னா 10 லட்சமா மாறுறது, 1 கோடியா வர்றது, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மகர ராசியில இருக்கவங்களுக்கு
யாருக்காவது ராகு தசை நடக்குதுன்னா சொல்லுங்க, நான் பரிகாரம் சொல்றேன். ஆனா வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு மகர ராசிக்கு இது சூப்பரான டைம். குரு தசை நடந்தாலுங்க, குரு 6ல போனாலும் 2 பார்க்கறாருங்க. நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மகர ராசிக்கு. இது இந்த வருடம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. எக்கனாமிக்கல் வைஸா ரொம்ப சூப்பரா இருக்கு. தொழில் தொடங்கினாலும் அது மூலியம் நல்ல காசு பணம், நல்ல லாபம், நிரந்தர வருமானம் இது எல்லாமே கிடைக்கும். தன சேர்க்கைக்கு இது வந்து ரொம்ப சூப்பரானது. உங்ககிட்ட காசு பணம் இருந்தாலும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு வைங்க, அது பின்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல வேல்யூ ஆக்கி கொடுக்கும். அதே மாதிரி வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக இவ்வளோ நாளாக நீங்கள் ஏதாவது செய்யறதுக்கு வந்து நிறைய தடைகள் இருக்கும், இல்லை ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்காம இருந்திருக்கும். இப்போல்லாம் வந்து அவங்களே உங்களை என்கரேஜ், ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்களே குடும்ப நபர்களே உங்களுக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆதரவு கொடுப்பாங்க. உங்கள் பக்கம் சப்போர்ட் நின்று நீங்கள் புதுசாக செய்யறதுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோகத்துக்கு போகிறதுனாலும் சில பெண்களுக்கெல்லாம் வந்து உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இந்த காலம் இந்த வருடத்தை வந்து தவற விட்டுறாதீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க நினைக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையுமே சாதிக்க முடியும். 8ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து கணவருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல வந்திருக்க கேது வந்து மாங்கல்ய ஸ்தானத்துல வந்திருக்கனால கணவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவாக இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது செலவாக இருந்தாலும் சரி. ராகு 2ஆம் இடத்துல வந்திருக்குங்க. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து 12ஆம் இடத்தை பார்க்கும்போது விரயம், அதை சுப விரயமா மாத்திக்கங்க. ஒரு கார் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல்டு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது நல்லது. ஆனா 2ல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து பொருளாதார ரீதியாக உயர்வை கொடுத்தாலுமே ரிலேஷன்ஷிப்ல வந்து சம்டைம் வந்து பிரேக்கை உண்டு பண்ணுவாரு. அதனால குடும்ப நபர்கள்கிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. 2ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள், வெளி நபர்களுடைய தலையீடு, இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டு அதனால கவனமாக இருங்க. எந்த ஒரு பிரச்சனையானும் ரியலைஸ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே பகுத்து ஆராய்ஞ்சு பாருங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாது. இதுல வந்து தெளிவா இருந்துக்கங்க. கணவருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 6ஆம் இடத்துல வந்திருக்கனால சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள், இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் இடம்ங்கிறது நோய் அப்படிங்கக்கூடிய ஸ்தானம். குரு எங்க இருக்காரோ அங்க இடத்த வளர்த்து விட்டுருவாரு. உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் நீங்க கவனமாக இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒதுக்கி வச்சுட்டு பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுல உங்களுடைய நேரத்தையும் மனசையும் செலவிட்டீங்க அப்படின்னா சண்டை சச்சரவு போடுறதுக்கு டைம் இருக்காது. அந்த மாதிரி உங்களையே பிஸி பண்ணிக்கங்க. இதுதான் மிகப்பெரிய லெவலில் பரிகாரம் நான் சொல்லுவேன். ஆனால் சேம் டைம் உங்களுடைய உடல்நிலையும் நீங்கள் பார்த்துக்கணும். 6ஆம் இடத்துல இருந்து குரு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால மருத்துவ விரயம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்பு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சால்வ் ஆகும். உங்க மேல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே வந்து ரிஜெக்ட் ஆகும். உங்களுக்கு ஃபேவர் ஆக மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வழக்குகள்ல வெற்றி, 10ஆம் இடம்ங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடியது. அப்போ வழக்குகள்ல வெற்றி, எதிரிகளை வந்து ஜெயிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. கலைத்துறைக்கு வந்து இது ஒரு அபாரமான வளர்ச்சி, மிகப்பெரிய லெவல்ல யோகம் அப்படின்னு தான் சொல்லலாம். மிகப்பெரிய லெவல்ல பாராட்டுகள் கிடைக்கும். அதே நேரத்தில் நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால அதையும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு விஷயமும் கேர்ஃபுல்லா செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு மைனஸ் ஆகாம பாசிட்டிவா மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கு இல்லைங்களா, அதனால வந்து இந்த 7 சனி முடிஞ்சு போகும்போது ஏதாவது ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு தான் போவார். அதனால் அது உங்களுக்கு நன்மை தான். ட்ரை பண்ணுங்க. மகர ராசிக்கு வந்து ஒரு பதவியில் போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்க துறையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 7 சனியுடைய பாதிப்பு குறைஞ்சிருச்சு. 6ஆம் இடத்துல குரு இருக்காரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, ஒரு விரயத்தை ஏற்பாடு பண்ணி விட்டுருவாரு. அதனால அரசாங்க துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிறது, ஒரு
பல தரப்பட்ட இன்கம் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் நிறைய வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு தொட்டதெல்லாமே ஜெயம்தான். மிகப்பெரிய லெவலில் வெற்றி யோகம் கிடைக்க போகுது உங்களுக்கு. குரு 6ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு வெற்றி, நீங்கள் வந்து தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சனியும் வந்து உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிட்டு 3ஆம் இடத்துல இருக்கனால காரிய வெற்றி அப்படிங்கிறது, நீங்க எந்த காரியத்தை தொட்டாலுமே அதுல வெற்றி, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே தானா தேடி வருது. இதை பார்த்துக்கோங்க. பொதுவாகவே மகர ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க ஏதாவது காரிய தடைகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க, அதுக்குண்டான பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா பொதுவா இந்த வருடம் வந்து மிகப்பெரிய லெவல்ல யோகமும் மாற்றமும் இருக்கு. நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் உறுதியாக உண்டு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.